நேபாள நிலநடுக்கத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 6624 உயர்ந்தது. நேபாள நாட்டில் கடந்த 25ஆம் தேதி ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் இமாலய தேசமே நொறுங்கி போனது. கட்டட இடிபாடுகளிலிருந்து தொடர்ந்து சடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. சனியன்று காலை நிலவரப்படி பலியானோரின் எண்ணிக்கை 6624 உயர்ந்துள்ளதாக நேபாள உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காயமடைந்தோர் எண்ணிக்கை 14,000 கடந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடிபாடுகளில் சிக்கியிருக்கும் யாரும் இனி பிழைக்க வாய்ப்பில்லை என கவலை தெரிவித்துள்ள நேபாள அரசு தொலைதூர மலைப்பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை அளிப்பதில் கவனம் செலுத்தப் போவதாக அறிவித்துள்ளது. இதனிடையே சனியன்று காலையிலும் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 4.5 நிலநடுக்கம் பதிவானது. பகல் 11:30 மணிக்கு பர்பக் கிராமத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவானதாக தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்தது. நேபாளத்தின் 80 ஆண்டுகால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்திய ஏப்ரல் 25ஆம் தேதிய நிலநடுக்கம் இதே பர்பக் கிராமத்தில் தான் ஏற்பட்டது. இதுவரையில் 70க்கும் மேற்பட்ட முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர்.